எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷமராஜ் கிச்சன் சமையல். நம்ம சேனலில் ஆர்டிகல்ஸ் பாய போட்டிருந்தேங்க. எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இதே போல் வரும் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம முந்திரி பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முந்திரி பகோடாவுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க. முதல்ல கடலை மாவு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கிங் சோடா ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் தனியா ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். 2 நீட்டு பச்சை மிளகாய் சிறு சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். முந்திரி 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உபயோகிக்கலாங்க. பகோடா சுடுவதற்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த முந்திரி பகோடாவுக்குங்க முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணுங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூனுங்க. இந்த டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டோங்க. இது மிச்சம் எண்ணெய் இருக்கட்டுங்க. இது அப்படியே. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா குக்கிங் சோடா போடுறேங்க. அப்புறம் அந்த பகோடாவுக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த கலவையிலேங்க நல்லா கலக்கிட்டுங்களா, நல்லா நுரைக்க கலக்கிட்டுங்க. இப்படி இருக்குங்க கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த தனியா இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் போடணுங்க. தனியா மொத்தம் போட்டுங்களாங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாவை எடுத்து போடணுங்க. அப்புறம் இந்த சிறுவாக நறுக்கிற இஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, 2 இன்ச்சு இது, அது போட்டுருவோங்க. அப்புறம் இந்த கடலை மாவை இதில் கொட்டிடுவோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த முந்திரி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுடுவோங்க. அதை போட்டு இதை நல்லா கலருவோங்க. இந்த நெய்யில் அது சரியாக அப்படியே இது வருங்க. இந்த கலவையிலங்க இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேங்க, அதையும் ஊற்றிடுவாங்க. நெய் உருக்குன நெய் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இது பண்ணுறேங்க. அதுலேயே கருவேப்பிலை பொடியை நசுக்கி வச்சுருந்ததுங்க, அதை போட்டுறேங்க. போட்டுட்டு நல்லா இப்படி நல்லா கலந்துட்டு
இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி பிசைஞ்சிக்கணுங்க பக்கோடா. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரணுங்க பக்கோடா போடுற அளவுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணுங்க, ரொம்ப போட்டால் முடியாது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஒரு சப்பாத்தி மாவெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போடுங்க. கையில் பிடிச்சி அப்படியே ஒட்டி வரணுங்க. பாருங்கள், இதுதாங்க பதம். இப்படி இருந்தால் போதுங்க. இதை வந்து இப்படி போடணுங்க. அதனால் நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சு இதை அதில் போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. அதுதாங்க முந்திரி பக்கோடா. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அது மேலே வைப்பாங்க. வச்சு கொஞ்சம் நல்ல சூடாகட்டுங்க கடாய். இப்போ எண்ணெய் ஊற்றலாங்க. இது பக்கோடா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினாதாங்க பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்ல இதுதான் நாங்கள் கவனிக்கணும். தீயை இறக்கணும். நாங்கள் பாதி தீ ஆக்கிடணும். பாதி தீ ஆக்கிட்டு நம்ம கையில் பக்கோடா மாதிரி அப்படி உதிரியாக போட்டோம்னா அப்படியே சும்மா ஷேப்லெஸ்ஸாக போடணுங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. அது செவக்க பொன் கலராக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. மெல்ல அப்படி திருப்பலாங்க. திருப்பி சிம்மிலேயே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடணுங்க. இது பாருங்கள், இந்த மசாலாவிலேயே இந்த பக்கோடாவிலேயே மாவுலேயே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டால் அது ஒரு
நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அது வேறு மாதிரி 2 பகோடா இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் பார்க்கும்போது கூட மசாலா பகோடான்னு வைப்பாங்க, இதுவும் வைப்பாங்க. அதனால் இந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அதே மாவில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கலக்கி போட வேண்டியதாங்க. அதுக்கு கரம் மசாலா போட்டு கலக்கிறத இப்போ போடலாங்க. அதே மாதிரி சும்மா அப்படியே உதிரியே போட்டுடணுங்க, அவ்வளோதான். பகோடா பக்குவத்துக்கு சும்மா அப்படியே போட வேண்டியது தாங்க. கொஞ்சம் அப்படி ஹலோ, இது தாங்க முந்திரி பகோடா. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது உடைக்கிறதுக்கு ஈஸியாக உடைச்சி முறன்னு இருக்குது, சாப்பிட்லாங்க. இதை 4 படை வச்சு சாப்பிட்லாங்க. தயவுசெய்து செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் சேனலை நீங்கள் எப்பவும் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்டு நான் வர உங்களுக்கு ஒரு புதுசாக எதுனா செஞ்சு காட்டுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.